அந்த பாலு கிட்டே கண்ணாமூச்சியா? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தண்ணி காட்டுறேன்டா. ஓ குண்டனை காணுமே. சரி, என்னதான் ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். பாலு சந்தியாவுக்கு தான் குறி வைப்பான். அவ மாட்டிருப்பா. சரி, போய் பார்க்கலாமே. என்னதான் பேசினாலும் பாலுவால என்ன கண்டுபிடிச்சிட முடியுமா? கௌதமா கொக்கா. சரி சரி, வேற யாரு மாட்டிக்கிட்டாங்கன்னு போய் பாப்போம். ஏய், யார் அவுட்? நான் இல்ல. நானும் இல்ல. நானும் அவுட் இல்ல. அப்ப குண்டை யாரதான் அவுட் பண்ணா? எங்க அவன் ஆளே காணுமே. நான் நினைக்கிறேன் அந்த குண்டை எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு நம்மள தேட வைக்கிறான் போல இருக்கு. இந்த குண்டை எப்ப பார்த்தாலும் அழுகுனி ஆட்டம் தான் ஆடுவான். அவன் ஒளிஞ்சபடியே இருக்கட்டும். வாங்க நம்ம விளையாடலாம். ஆமா, அவன் நம்மள ஏமாத்தணும்னு நினைக்கிறான்ல. இப்ப நாம அவனை ஏமாத்தலாம். வாங்க மறுபடியும் விளையாடலாம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் a donkey, donkey died, father died, inky pinky ponky. நான் போயிட்டேன். Inky pinky ponky, father had a donkey, donkey died, father died, inky pinky ponky. கௌதம் பேட்டா, நீ தான் கேச்சர். தர்ஷினி பாட்டி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. டாடி கூட எங்க போற? டாடி கூட இன்னைக்கு வெளிய போறதா பிளானே இல்ல பாட்டி. என்னடி இப்படி சொல்ற? நீ ஞாயிற்றுக்கிழமைன்னா டாடி வருவாரு, அங்க போகணும் இங்க போகணும், சீக்கிரம் குளிப்பாட்டி விடு, ட்ரெஸ் பண்ணி விடுன்னு நீ ரெக்க கட்டி பரப்பியே. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நான் பறந்தேனா? இல்ல, அதனாலதான் கேக்குறேன். இன்னைக்கு நான் டாடி கூட எங்கேயும் போல. அப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடு. இல்லன்னா உங்க டாடி வந்து ஏமாந்து திரும்பி போவாருடி. பாட்டி, உனக்கு ஒண்ணுமே புரியல. டாடி கூட நான் வெளிய போகலன்னு தானே சொன்னேன். ஆமா, அத தானடி நானும் சொன்னேன். இதுல எனக்கு என்ன புரியல? வெளிய போலன்னு தானே சொன்னேன். டாடி கூட இருக்க மாட்டேன்னு சொன்னனா? இப்பதாண்டி நீ என்ன குழப்புற. நீ டாடி கூட வெளியில போகலன்னா நீ எப்படி அவர் கூட இருக்க முடியும்? முடியுமே. எப்படி முடியும்? அம்மா மனசு வச்சா எல்லாம் முடியும். வணக்கம்மா. இதோ உங்க அம்மாவே வந்துட்டா. எப்படின்னு நீயே சொல்லு. அம்மா வரட்டும், நான் அம்மா கிட்டே சொல்றேன். என்ன தர்ஷினி குட்டி, மம்மி வந்துட்டேன். என்ன சொல்ல போற? அம்மா, நான் ஒன்னு கேப்பேன். நீ ஓகே சொல்லுவியா? என்ன கேட்க போற? கேளு. நீ ஓகே சொல்லுவியா இல்லையான்னு முதல்ல சொல்லு. ஐயோ, நீ என்ன கேட்க போறேன்னு தெரியாம நான் எப்படி ஓகே சொல்றது? அது வந்துமா. அம்மா, இவ என்னம்மா சொல்றா? அதுதாம்மா எனக்கும் புரியல. காலையில இருந்து என்ன போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா. என்ன தர்ஷினி? இன்னைக்கு இவங்க அப்பா கூட வெளியே போக மாட்டாளாம். ஆனா நீ ஓகே சொன்னா இவ அவர் கூடயே இன்னைக்கு இருப்பாளாம்மா. அப்படியே தர்ஷினி? ஆமாம்மா,
நீ ஓகே சொன்னா இன்னைக்கு ஃபுல்லா அப்பாவை இங்கேயே நம்ம கூடவே இருக்க சொல்றேன். இப்படி எல்லாம் கேட்க சொல்லி அவர் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? இல்லம்மா, நானே தான் கேக்குறேன். ப்ளீஸ்மா சொல்லு பாட்டி. ஆமாம்மா, வெளியில கூட வெயில் ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாலும் வெயில்ல தான் அலையணும். ஆமா, நான் நேத்து மார்க்கெட் போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுமா. வீட்டுக்குள்ள வந்து 2 சொம்பு தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் தான் மூச்சே வந்துச்சுமா. ஏமா, தர்ஷினி பாவம்மா, சின்ன குழந்தை. அதுக்காக வணக்கம் சார். வணக்கம். ஹை, டாடி வந்துட்டாருமா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அப்பாவை இங்கே இருக்க சொல்லலாமா? அப்பாவை நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. அப்பாக்கு நம்ம வீட்லயே லஞ்ச் கொடுக்கலாமா? அம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, நான் உன் செல்லம் தானே. நான் போய் கூட்டிட்டு வந்தா நீ எதுவும் சொல்ல மாட்டல்ல? நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? வாச்சலாம் கிளம்பலாமா? இல்ல டாடி, நம்ம இன்னைக்கு வீட்ல தான் இருக்கோம். வாங்க டாடி. வாமா போலாம் வா. இல்ல வாங்க டாடி, வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. நான் வந்தா உங்க அம்மா ஏதாவது சத்தம் போடுவாங்க. இல்ல இல்ல, அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கறேன். வாங்க டாடி. சரி வாங்க. வாங்க டாடி, வாங்க வாங்க. அம்மா ப்ளீஸ்மா, அப்பாவை இங்க இருக்க சொல்லுமா ப்ளீஸ்மா. அது தர்ஷினி, நீங்க இன்னைக்கு ஃபுல்லா இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறா. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அவளோட நீங்க இங்கே இருக்க முடியுமா? டாடி சொல்லணும் 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 ப்ளீஸ். அதனால என்ன, இருந்தா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், யாருப்பா நீ? என்ன வேணும்? சார், என் பேரு மூசா. உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஹரி அங்கிளோட ஒய்ஃப் ஷாம்லா அக்காவோட கூட பிறக்காத தம்பி மாதிரி நான். ஓஹோ அப்படியா, உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். சொல்லுப்பா, சியாமலா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? இல்ல சார், நானே தான் உங்களை பார்க்க வந்தேன். நீயா வந்தியா? என்ன விஷயம்ப்பா? எல்லாம் ஹரி சாரையும் ஷாம்லா அக்காவை பத்தின விஷயம்தான். அவங்க 2 பேருக்குள்ள நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எப்படி? நேத்திக்கு கூட நீங்க இது விஷயமா ஷாம்லா அக்கா கிட்ட வந்து பேசிட்டு போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். அட, அத கூட தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆமா சார், உங்களை போலவே நானும் அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இது வரைக்கும் என்னால ஆன எல்லா முயற்சிகளையும் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். இப்போ ஓரளவுக்கு ஷாம்லா அக்கா மனசு மாறி இருக்காங்க. ஹரி அங்கிளும் ரொம்ப இறங்கி வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட்பா. நீ என்னோட ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்க. சபாஷ் சார். அவங்க 2 பேருமே மனசு மாறி இருந்தாலும் அதை யாரு முதல்ல சொல்றதுன்னு ஒரு சின்ன தயக்கம் 2 பேருக்குமே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் அவங்க 2 பேரும் தனிமையில சந்திச்சு மனசு விட்டு பேசினாங்கன்னா எல்லா பிரச்சனையுமே தீந்துரும்னு நான் நினைக்கிறேன் சார். பரவாயில்லையே, ரொம்ப புத்தலத்தனா பேசுறியே. நான் இது வரைக்கும் அவங்கள தனித்தனியா தான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ அவங்கள தனிமையில பேச வைக்கணும்னு சொல்ற பாரு, இது நல்ல முடிவு. இதுக்கு நான் என்ன பண்ணணும்ப்பா? ரொம்ப நன்றி சார். அவங்க தனிமையில சந்திக்கக்கூடிய சூழ்நிலைய நாம தான் உருவாக்கணும். வர வெள்ளிக்கிழமை ஷாம்லாக்கா வீட்டுல தனியா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க ஹரி சார ஏதாவது காரணம் சொல்லி வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? நிச்சயமா அனுப்பி வைக்கிறப்பா. இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையாதான்னு ஹரி ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கான்ப்பா. அப்படி ஹரி சார் வரும்போது ஷாம்லாக்கா தயங்கினா கூட நான் மறுபடியும் சேர்ந்து வாழ நான் ஆசைப்படுறேன்னு ஹரி சார ஷாம்லாக்கா கிட்ட சொல்லுங்க.
அக்கா யோசிச்சா கூட அவங்கள சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன் தம்பி. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் இப்பவே ஒண்ணு சேர்ந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிஞ்ச குடும்பம் நம்மளால ஒண்ணு சேருதுன்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு. நான் கண்டிப்பா ஹரி அனுப்பிச்சு வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாப்பா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். வெற்றி 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 தலைவா, நீங்க சொன்ன மாதிரியே தந்திரமா தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்க 2 பேரும் அந்த மேஜிக் கட்ட பாத்தீங்க தானே? அது அப்போ இப்ப நான் மந்திரவாதி அசீம் அசீம் பதுதா. இவன் என்னுடைய சிஷ்யன் மண்டோரா. ஐயோ! 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 ஏய், ஏண்டா சிரிச்ச? நான் யாரு, என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம இந்த தலைய சின்ன புள்ளத்தனமா தூக்கிட்டு வந்துட்டீங்களே, அத நினைச்சேன், சிரிச்சேன். ஏய், யாரா நீ? உன்னோட பேக்ரவுண்ட் என்ன? நான் தான் பாலு, தி கிரேட் பாலு. எனக்கு கௌரி கௌரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவளை பார்த்தா சின்ன பப்பா மாதிரி இருப்பா, ஆனா பயங்கரமான மந்திரவாதி. அது மட்டும் இல்ல, சந்தியான்னு ஒரு உருளைக்கிழங்கு, கௌதம்னு ஒரு கொத்தவரங்கா கூட இருக்கான். நாங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா உன்ன மாதிரி மந்திரவாதி மட்டும் கிடையாது, பேய், பூதம், பிசாசு, ஆவி எல்லார் கண்ணையும் விரல விட்டு நோண்டிடுவோம், நோண்டி. சரி சரி, என்ன பத்தி சரியா தெரியாம இந்த தலை மேட்டர்ல கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டீங்க. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. நீ என்ன எங்க கேட்ச் பண்ணியோ அங்கேயே ரிலீஸ் பண்ணிடு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். முட்டாள்! உன்னை ரிலீஸ் பண்றதுக்கு உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க தூக்கிட்டு வந்தோம். உன்கிட்ட தான் சொல்றேன், உன்னையும் உன் கூட சேர்த்து ஒரு பூதத்தையும் அஷ்டமுக தேவதைக்கு பலி கொடுத்து என்ன யாராலும் ஜெயிக்க முடியாத சக்திகளை வாங்க போறேன்டா. என்னது? என்ன பலி கொடுக்க போறியா? ஆமா. உனக்கு மூசா தெரியுமா? மூசா அவன் ஒரு பூதம், அவன் கூட என் ஃப்ரெண்டு தான். பி கேர்ஃபுல். உன்னோட ஃப்ரெண்ட் மூசா எனக்கு பரம எதிரிடா. அதனால முதல்ல உன்னத்தான் பலி கொடுக்கணும். நானாதான் மாட்டிக்கிட்டேனா? மூசா ஃப்ரெண்டுன்னு சொன்னது தப்பா போச்சே. இவன் பலி கொடுக்கறேன்னு நமக்கு கிளி கொடுக்கறானே. பிளேட்டை திருப்பி போட்டுற வேண்டியதுதான். ஐயோ ஐயோ அங்கிள், நான் மூசா என் ஃப்ரெண்டுன்னு சொன்னதை நீங்க நம்பிட்டீங்களா? எந்த அங்கிள் நீங்க? அந்த மூசா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. அந்த மூசா யாரு? ஆமா, அந்த மூசா எப்படி இருப்பான்? இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட வேணாம் தம்பி. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை பலி கொடுக்கறது தான். ஆமா, நீ எதை சொல்லி தப்பிக்க முடியாது. மண்டோரா, இவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நான் போய் ஒரு பூதத்தை பிடிச்சிட்டு வந்துடுறேன். வந்த உடனே பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஆகட்டும் ஏஜமா. அட கொக்க மக்கா, மறந்துட்டாயா? இவன் கிட்ட ஏதாவது பேசி தப்பிக்கலான்னு பார்த்தா பொட்டுன்னு போயிட்டானே. பயமுற போடா பிசாசு.
இறங்கு. போடா கொய்யா. வீரப்ப புதியவர் பின்ன போறாராம் பின்ன. மாப்பு வெச்சிட்டாங்கயா ஆப்பு. என்ன கௌரி, பாலுவை இன்னும் காணோம். நாமளும் விளையாடி விளையாடி களைச்சு போயிட்டோம். ச்சே, இந்த திருட்டு பையன் எங்க தான் போனானோ? நாம விளையாடினதுல பாலுவையே மறந்துட்டோம். அவன் எங்க தான் போயிருப்பான்? விளையாட்டா இருந்தாலும் இவ்வளவு நேரம் அவன் மறைஞ்சிருக்க மாட்டானே. சரி வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடி பாப்போம். பாலு 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 என்ன கௌரி, எங்க தேடியும் பாலுவை காணோம். அவன் எங்க தான் போயிருப்பான்? சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு போயிட்டானோ? இல்ல இல்ல, அவன் அந்த மேஜிக் காரனை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தான். ஒருவேளை அவனை தேடி போயிருப்பானோ? அந்த பேச்சு தான் அப்பவே முடிஞ்சு போச்சே. அவன் எங்க போய் மேஜிக் காரனை தேட போறா? கொஞ்சம் இருங்க. பாலு நம்ம கிட்ட சொல்லாம வீட்டுக்கு போகவே மாட்டான். வேற எங்க போயிருப்பான்? அவன போன மாதிரி தெரியல. அவனை யாரோ போக வச்சிருக்காங்க. என்ன கௌரி சொல்ற? இது என்ன புது கதையா இருக்கு? அவனை யார் போக வச்சாங்க? ஆமா கௌரி, இப்பதான் நம்மளுக்கு எதிரிங்களே இல்லையே. கடைசியா இருந்த ப்ரொஃபசர் எக்ஸையும் போலீஸ் புடிச்சிருச்சே. யாரு எதிரி? என்ன நடந்ததெல்லாம் என்னால சொல்ல முடியல. ஆனா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஏன் உள்ளுணர்வு சொல்லுது. அதான் கௌரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்றேன், என் கூட வாங்க.